Hi students, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபில் எக்ஸாம்பிள் 3.48 பார்க்க போகிறோம். இதுவும் டைரக்ட் வேரியேஷன் தான். ஸோ இந்த சம்மையும் பார்த்துடலாம். A bus is traveling at a uniform speed. ஓகேங்களா, ஒரே ஸ்பீட் 50 கிலோமீட்டர்ஸ். ஹார்ஸ் ஆக என்னவாகுது, சேம் 50 இதிலே என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் 50 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதிலே என்ன கொடுத்துட்டாங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, அண்ட் ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க. ட்ரா த டிஸ்டன்ஸ், டைம், கிராஃப் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த கான்ஸ்டன்ட் வேரியேஷன், அந்த கே ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம்னா y = kxன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணணும். அப்புறம் இதில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த ரெண்டு இதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோம்ல, ஒரு டயாமீட்டர் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து 2 கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம டேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். கிலோமீட்டருங்கிறத நம்ம வந்து ஒய்யாக எடுத்துக்கிறோம், மினிட்ஸை வந்து எக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஹாருக்கு வந்து எத்தனை செகண்ட்ஸ் வரும், 60 செகண்ட்ஸ் வரும் இல்லையா. அப்போ அந்த 60 செகண்ட்ஸை ஒவ்வொரு இதுக்கும் கிலோமீட்டர்ஸ்க்கும் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சேம் 50 கிலோமீட்டர்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 50 + 50 100, 100 + 50 150, 150 + 50 200 ஆகுது. ஸோ 60 + 60 120, 120 + 60 180, 180 + 240, 180 + 60 240ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுமே என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. எக்ஸும் இன்க்ரீசஸ் தான், ஒய்யும் இன்க்ரீசஸ் தான். இப்போ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா k = நான் என்ன சொல்லியிருக்கேன், டைரக்ட் வேரியேஷன் ஃபார்மில் வந்து y = k × xன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து k கண்டுபிடிக்கணும்னா y என்னவாகும், x என்னவாகும், டிவிஷன் ஆகும், y / xன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் படி இது என்ன பண்ணுறேன், y / 60, 100 / 120 இந்த ஃபார்மெட்டில் நான் போடுறப்ப எனக்கு என்ன கான்ஸ்டன்ட் கிடைக்கிது அப்படின்னா 5/6 வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ஸ் த ரிலேஷன் மே பி கிவன் ஆஸ். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா கேவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க, இப்போ ஹவு ஃபார் வில் இட் ட்ராவல் இன் 90 மினிட்ஸ் கேட்குறாங்க இல்லையா. இப்போ 90 மினிட்ஸ்னால் 60க்கும் 120க்கு இடப்பட்டது. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கிராஃபில் போட்டும் கண்டுபிடிக்கலாம், இங்கேயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 50 + 50 தான் என்னது 100ன்னு கிடைக்கிது இல்லையா. 60 + 60 தான் 120 கிடைக்கிது. இப்போ 30 மினிட்ஸ் இது கூட ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 90 கிடைக்குமா. அதே மாதிரி இதோட ஹாஃப் என்ன 30, ஸோ 50யோட ஹாஃப் என்ன 25 இல்லையா. இப்போ 50 கூட 25 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 75 கிடைக்கும். அதே மாதிரி 60 கூட 30 ஆட் பண்ணால் 90 கிடைக்கும். அப்போ 90 மினிட்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ கிடச்சிரும், 75 கிலோமீட்டர்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டைம் ரெக்வயர்ட் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 கிலோமீட்டர் ஃப்ரம் தி கிராஃப்னு சொல்கிறாங்க. இப்போ கிலோமீட்டர் யார் கீழே இருக்காங்க, 300 வரணும். 300 வரணும்னா இங்கே என்னவா இருக்கணும், 200, 200க்கு அப்புறம் 250, 250க்கு அப்புறம் 300 வரும் இல்லையா. இப்போ இது வந்து 6 டேபிளில் தானே வந்துட்டுருக்கு இல்லையா. 6 டேபிளில் வரப்போ இங்கே வந்து 6 4s are 24, 6 5s are 30, 6 6s are 36. அப்போ 360 மினிட்ஸுன்னு வந்துடும் இல்லையா. இங்கே வந்து கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க, 300 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு 360 மினிட்ஸ் வந்துடும். அது 360 மினிட்ஸாகவும் எழுதிக்கலாம், இல்லை 6 ஹவர்ஸாகவும் நம்ம எழுதிக்கலாம். இதில் கிராஃபில் பாருங்கள், கிராஃபில் இது எல்லாமே வந்து இன்க்ரீசபிள் பொசிஷனாக இருக்குது இல்லையா. இன்க்ரீசபிள் பொசிஷன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 30 60 90ன்னு சொல்லி, ஏன்னா எல்லாமே 3 டேபிள்ஸில் தான் இருக்குது இல்லையா. நம்ம டேரெக்டாக 60 இது இங்கே வந்து 50 100 150 200ன்னு போட்டால் தான் நம்மளால் போட முடியும். இங்கே வந்து 60ன்னு சொல்லி நான் எடுத்துக்கும் போது எனக்கு ஒரு லைன் ஃபார்மேஷன் கிடைக்கிது. அவங்க கேட்ட 2 கொஸ்டின், 90க்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சேம் 360க்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இந்த சம் புரிஞ்சிச்சா. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.